2026ஓட மோஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டட் கே ட்ராமாவான ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் இதோட பிளாட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளாட் என்னன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அப்பா தன்னோட பொண்ணை காப்பாற்றுறக்காண்டி எவ்வளோ தூரத்துக்கு போகிறாரு அப்படின்றது தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான மனுஷன் தான். ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கார். காலைல பேங்க் வேலைக்கு போவார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார். அவரோட உலகமே அவர் பொண்ணு மட்டும்தான். அவளுக்காண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. சில மனுஷங்களுக்கு பாஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்காது. அது மாதிரி தான் இவர் ஒரு பாஸ்ட்டை மறைச்சிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முன்னாடி ஒரு டேஞ்சரஸான இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக இருந்திருப்பாரு. ஷேடோ மாதிரி அப்படி வந்து வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் டேஞ்சரஸான வழியில் போகக்கூடாது, வயலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்தினால இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தெரிய வருது, அவங்க பொண்ணு மிஞ்சு ஸ்கூலில் வந்து எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பொண்ணை கடத்திடுறாங்க. அவருக்கு உலகமே இடிஞ்சு போயிடுது. என்ன நடக்குது அப்படின்றதே புரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. இந்த நிமிஷத்துல இருந்து தான் அவர் பழைய தூங்கிக்கிட்டு இருந்த மான்ஸ்டரை எழுப்பி விடுறாரு. பழைய ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ட், ரேஜ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. இவருக்கு இப்போ இருக்க ஒரே கோல் என்னென்னா, பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு எதிராக இருக்க ஆப்போசிட்டில் இருக்க 2 பார்ட்டிஸ் யார் அப்படின்னா, பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஒருத்தரும் டேஞ்சரஸான நார்த் கொரியன் ஆப்ரேட்டிவ் காங்ஷாங் அப்படின்ற ஒருத்தரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணி அவர் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு. அது போக நம்ம ஹீரோ தனியாக இல்லை, அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பண்ணுற காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்குது இந்த சீரீஸில். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ 2 எபிசோட் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.